ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் என்றும், ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அந்த ஆறுகளை ஊற்றுவேன் என்கிறதைத்தான் அது நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த ஆறு 4 ஆறுகளாக பிரிந்து போகிறது. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்றும், அதை ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடுகிறது என்று சொல்லியும், அவ்விடத்திலே பொன் விளையும் என்றும், அந்த பொன் நல்லது என்றும், முதலாவது நாளிலே ஆசரிப்பு கூடாரத்திலே நாம் பார்த்தோம். அந்த பொன் பரிசுத்த பெட்டியாக, அதாவது உடன்படிக்கை பெட்டியாக ஸ்தாபிக்கப்பட்டது என்றும், அதற்கு பிறகு அது குத்து விளக்கு என்று சொல்லி நாம் பார்த்தோம். குத்து விளக்கு எழுந்து பிரகாசிக்கிறது போல நாமும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் தொடர்ந்து நான் அந்த குத்து விளக்க பசும்பொன்னினால் செய்வாயாகன்னு சொல்லி யாத்ராமத்தின் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எப்படின்னா, நாம் அந்த குத்து விளக்கு பிரகாசிக்கணும் அப்படின்னா, குத்து விளக்கு பிரகாசிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எண்ணெய் வேண்டும். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனம். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும், அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்று. 2 ஒலிவ மரம் இருக்கிறது. அந்த 2 ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் வருகிறது. 12ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். என்னதான் அந்த ஒலிவ மரத்திலிருந்து வருகிற எண்ணெய் கூட எப்படி இருக்கிறதா? பொன்னிறமான எண்ணெய். விசுவாசத்தினால. இந்த பாருங்க, இந்த குத்து விளக்கு இருக்கு, நமக்கு தெரிந்த படம் தான், ஆனால் ஒரு ஞாபகத்துக்காக. சரியா? இந்த குத்து விளக்கு எரிகிறதுக்காக இந்த ஒலிவ மரங்கள் 2லிருந்து அந்த எண்ணெய் வருகிறது, அந்த குழாய் வழியாக போகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தால் இந்த குத்து விளக்கு எதை குறிக்கிறது என்றால் சபையை குறிக்கிறது என்று நாம் அறிவோம். வெளிப்படையான சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவைகள் 7 சபைகளாம் என்று சொல்லுகிறதை 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ சபை என்கிறது பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த ஒலிவ மரங்களிலிருந்து தான் எண்ணெய் வரணும். இந்த ஒலிவ மரங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவைகள் என்றார். இதில் நல்ல கவனிங்க. அதற்கு அவன் கேட்குறான் என்னென்னா, இவைகள் என்ன என்று நீ அறியாதையோ என்று சொல்லி கேட்டுட்டு என்ன போட்டிருக்க அப்படின்னா, அப்பொழுது அவர், இவைகள் 2ம் எனது சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். நாம் எல்லாரும் ஒரு நாள் எங்கே போய் நிற்க போகிறோம்? அவருக்கு சமூகத்தில், அவருக்கு முன்பதாக நிற்க போகிறோம். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அங்கே அவர் தான் இருக்கிறாரு, வேறு யாருமே இல்லை. அப்போ அவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் நிற்க. அப்போ நாம் எல்லாம் யார்? அபிஷேகம் பெற்றவர். அதாவது 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அப்படித்தானே? நல்லா விளங்குதா? அப்போ நீங்களும் நானே ஒரு நாளில் எங்கே போய் நிற்க போகிறோம்? சமூகத்தில் அவருக்கு முன்பதாக நிற்க போகிறோம். நாம் எல்லாம் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்படிதானே? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த அபிஷேகம் என்கிறது என்ன அப்படின்றத நாம் முதலாக பார்ப்போம். அப்படின்னு சொன்னால், இந்த குத்து விளக்கு எரிகிறதுக்கு எண்ணெய் கொடுக்கிறதுக்கு அபிஷேகம் தேவை என்று பார்த்தோம் இல்லையா? எண்ணெய் என்கிறது நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது என்று கூட நாம் சொல்லுகிறோம் இல்லையா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ குத்து விளக்கு எரியணுமா இருந்தால் எண்ணெய் மிக மிக அவசியம். எண்ணெய், அவர்கள் என்ன கொடுத்தாங்கன்னா பொன்னிறமான என்று சொல்லும்பொழுது விசுவாசத்தோடு கூட நாம் ஒப்பிணைத்து நாம் பார்க்கலாம். அப்போ இந்த எண்ணெய் என்னென்னா நிறைவாய் இருக்கணும். அப்போ தானே கொடுக்கலாம் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 கன்னிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கன்னிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களிடத்துல கொஞ்சம் தான் இருக்குது.
எங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி தானே சொன்னாங்க. எங்களிடத்துல கொஞ்சம் தான் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறது என்ன செய்ய முடியாது, பிரகாசிக்க இந்த விளக்க ஏன்னா கொடுத்தா தான் இல்லாமல் போயிருமே, அப்போ பிரகாசிக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறேன் என்ன தெரியுமா, என் பாத்திரம் நிரம்பி வழிக. அப்போ அவர் என்னை அபிஷேகிக்கிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார், என் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி வழியுது. அப்போ நிரம்பி வழிகிறது எப்போ வழியும் அப்படின்னு சொன்னால், அந்த பாத்திரத்தில் ஊற்றத்தான் என்ன செய்யும், வழி இல்லையா. அவ பாத்திரங்களை பிள்ளைகளிடத்திலே வாங்கி அந்த பாத்திரங்களில் ஒவ்வொன்றிலும் ஊற்றினாள். ஊற்ற என்ன நடந்தது, பாத்திரம் அப்படின்னா பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்குது. அப்படியா இருந்தால் நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கடத்தி செல்லாத வரையிலும் நம்மிடத்திலே கொஞ்சம்தான் இருக்குது. இந்த கொஞ்சத்தை பிசாசு பாப்பா இதை எடுத்துரும் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்களே சாப்பிட்டு நாங்களே இருப்போம். அதாவது யூதா தனக்குத்தானே கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். அதை சாப்பிட்டு அதே திருப்தியா இருக்கும், அது யாருக்கும் கொடுக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையில அன்பான தேவஜனமே, அப்படியே இருந்தா இது என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, எப்படி தெரியுமா, சொல்லுங்க சார், இறைக்கிற கிணறு ஊரும், ஊராத கிணறு நாரும். அப்படித்தானே, ஏதோ நாருது. அப்ப இறைக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எதை கொடுக்கணும், நீங்க எதை கொடுக்கணும் சொன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை கொடுக்கணும். அப்பதான் இந்த சபை என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். சபை என்று சொல்கிற, நான் போன கிழமை சொன்னது போல, நம்ம கூடுறது மட்டும் சபை இல்லை, பரலோகத்தின் சபை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா. அதில் ஜனங்களை சேர்க்கிறதுக்காக நாம் என்ன செய்யணும், நம்ம பெற்ற அபிஷேகத்தை அவர்களுக்கு என்ன செய்யணும், கடத்திட்டு போகணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை பிறகு பின்னால் பார்ப்போம். அப்போ அபிஷேகம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று நாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் சொல்கிறோம் இல்லையா. பரிசுத்தாவின் அபிஷேகம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஆவியின் வரங்களால் நிறைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது ஒரு அனுபவம் அல்லது ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். ஆனால் முற்பிதாக்களாகிய நம்முடைய பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டது என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னாக்கும், மோசே அபிஷேகம் பண்ணினான். எதை பண்ணினான் என்றால் பலிபீடத்தை அபிஷேகம் பண்ணினான், அந்த பனிமுட்டுகளை அபிஷேகம் பண்ணினான், ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகம் பண்ணினான் என்று வேதத்தில் போட்டிருக்கு. அதே வேளையில் அவன் யார் அபிஷேகம் பண்ணினான் என்றால், கர்த்தருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக ஆசாரியனாகிய ஆரோனையும் அவன் குமாரராகிய அபியாவையும், நாபியையும், அவங்க பேர் என்னது, அபியும் நாதாவும், ரெண்டு பேரையும் என்ன செஞ்சாங்க, அபிஷேகம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு போன பிறகு கர்த்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடித்ததுக்கு பிறகு அவன் யாரை அபிஷேகம் பண்ணினான்னு சொன்னா, அடுத்த மகனை அபிஷேகம் பண்ணான். யாரு, எலியாசாரை அவன் அபிஷேகம் பண்ணினான் என்று சொல்லிப்பார். அப்ப ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் ஒரு காலத்தில் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்ன போது ஆசாரியர்களை கொண்டு தேவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். ஆசாரிகளை கொண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணார். எந்த ராஜாவும் ஒரு ஆசாரியனை நினைச்ச முடியாது, அபிஷேகம் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு ராஜா பண்ணினான். ஒரு ராஜா ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினான். யாரு தெரியுமா, யாருன்னு சொன்னா வாசித்து பாருங்க. 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ஜெரோபியாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். யார் ஆசாரியராக்குனது? ஈனமானவர். யெரொபெயாம் யாரை ஆசாரியனாக்கினான் என்றால், ஈனம் அவனுக்கு யாரெல்லாம் பிடிச்சதோ அவங்க எல்லாத்தையும் ஆசாரியனாக்கிடுவான். அரசியல் அங்க நடந்தது. இன்றைக்கும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க எங்களுக்கு தலைவராக இருந்த போது நாங்க சேர்ந்து வந்துடும். அவன் ஆசாரியர். ஆனால் ஆசாரியர்களை ஏற்படுத்த வேண்டியது, ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டியது யார் வேலைன்னா அவர் வேலை. ஆண்டவர் சொன்னாரு, நீ போயிட்டு யாரை ஆசாரியனாக ஆக்கு என்று சொன்னார். ஒருத்தர் கழுதையை தேடிட்டு வர்றான், அவன் ஆசாரியனாக்கு.
அந்த கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவன் சரியில்லைன்னு சொன்னோன்னு இவன் எனக்கு வேதனை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், நீ இப்ப பெத்லேமுக்கு போ, பெத்லேம்ல ஒருவன் இருக்கிறான், அவனை நீ ஆசாரியனாக வை. சாமுவேலே, நீ போயிட்டு பார்க்கிற எல்லாரையும் ஆசாரியனாக்க ராஜாவாக்க முடியாது, நீ யாரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி நான் அங்கே உனக்கு கட்டளை கொடுப்பேன், அவனை நீ ஆசாரியன் அந்த ராஜாவாக்கு. அப்ப ராஜாவை ஏற்படுத்துகிறதும் ஆசாரியரை ஏற்படுத்துகிறது யாருடைய வேலை என்றால் அது தேவனுடைய வேலை, மனிதர்களுடைய வேலை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அபிஷேகம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன, யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் என்றும் எவர்களை எதற்காக பண்ணினார் என்றும் அதன் மூலமாக இந்த மாலை வேளையில் நம்மை வைத்து நாம் பெறத்தக்கதான நன்மை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என் வாழ்விலே நான் பெற்ற அபிஷேகம் என்ன மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்தினது என்பதை குறித்து நாம் சிந்திக்கணும். அது மாற்றத்தை ஏற்படுத்தினது, இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை குறித்தும் நாம் சிந்திக்கத்தக்கதாக செயல்படுத்தத்தக்கதாக கர்த்தர் இந்த மாலையில் நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பானது, அபிஷேகம் கர்த்தரால் வருகிறது என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த அபிஷேகத்தை நாம் எங்கிருந்து பெறுகிறோம் என்றால் 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருக்கிறீர்களா. அப்ப அபிஷேகம் யாரால வருகிறது என்று சொன்னால் அவராலே நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டால் நாம் அவரிலே நிலைத்திருக்கணும். அப்பதான் என்ன செய்யணும், அந்த அபிஷேகமானது அது பிரகாசிக்கத்தக்கதாக நமக்கு உதவி செய்யும். என்ன என்கிறது, அந்த குத்து வழக்கில் இருந்து அது என்ன செய்யணும், எரிகிறதுக்கு உதவி செய்கிறது போல நான் பெற்ற அபிஷேகம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்ற அபிஷேகத்தை நான் தற்காத்து கொள்ள வேண்டுமானால் நான் அவரிலே நிலைத்திருக்கணும். அவரிலே நிலைத்திருக்கிறோம். 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். யார் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. அதுக்காக சபை கூடுதல் வேணாம், பிரசங்கம் வேணாம் இல்லை இல்லையா, அதுக்கு வித்தியாசமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எந்த பாதையில போக வேண்டும் என்கிறதை கர்த்தர் அனுதினமும் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லுகிறதை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. யாரு? உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப நாம் யாராய் இருந்தோம், எப்படி இருந்தோம், இந்த அபிஷேகத்துக்குள்ளே நாம் பெறத்தக்க தகுதி பெற்றது எப்படி என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 89ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். தைலத்தினால் என்னது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அவனை கண்டுபிடித்தாராம். எங்கே கண்டுபிடித்தார் என்று சொன்னால், அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சிவந்த மேனி உடையவன் தான், அழகானவன் தான். ஆனால் அவனுடைய நெருக்கமான உறவு அந்த மிருகங்களோடு, மந்தையோடு கூட தான் இருந்தது. வீட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவனாக அங்கே இருக்க. ஏன் தெரியுமா, அவன் போறான், எங்க போறான்னு சொன்னா பட்டாள. ஒரு நாள் அப்பங்க கூப்பிடுறான், நீ போய் எப்படி சுகம் என்று விசாரித்துட்டு வா என்று சொன்ன போது அவன் பட்டாளத்துக்கு போறான். பட்டாளத்துக்கு போனோன்னு சகோதரன் பார்க்கிறான், வந்திருக்கான்னு. வந்த உடனே என்ன தெரியுமா சொன்னா, அந்த இருக்கிற கொஞ்சத்தை எங்க விட்டுட்டு வந்த, அப்படித்தானே சொன்னா, உனக்கு அங்கதான்டா வாழ்க்கை அப்படின்னு. நீ இந்த பட்டாளத்துக்கு வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு. ஆனால் தாவீது சொல்லியிருப்பான் தெரியுமா, சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த பட்டாளத்தில் நான் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை என்று நீ சொல்லலாம், ஆனால் இந்த பட்டாளத்தை ஆளத்தக்கதான ஒரு மனிதனாக மாற்றேன் தேவன் சித்தம் கொண்டார் என்று சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் தேவன் வைத்திருக்கிற திட்டமும் தேவன் வைத்திருக்கிற நோக்கமும் நாம் அறியோம். ஆனால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ளணும், தாவீது அங்கே என்ன செய்தான் என்றால் சங்கீதங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினான்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு எல்லாரும் சொல்ல, நீங்க தகுதி இல்லை, நீங்க அது இல்லை, நீங்க இது இல்லைன்னு. ஆனால் உன்னையும் என்னையும் அழைத்தவர் எதற்காக நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த தகுதியை அவர் நிறைவேற்றும் மூலம். எனவே தான் வேதம் சொல்கிறது, அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். என்னது? அங்க போ வரைக்கும் தெரியாது யாருன்னு இல்லையா? ஆள் அனுப்பி அவனை வரவழைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் கூட இவ்விதமாக ஆள் அனுப்பி நம்மை அபிஷேகம் பண்ணினார். உங்க வாழ்க்கையில தேவைகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஒருவேளை குழந்தை தேவையா இருந்திருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அல்லது போனா நல்ல வீசாவா இருந்திருக்கலாம், வேலையா இருக்கலாம், என்னமோ ஒரு காரியம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லும் பொழுது, யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் உனக்கு தெரிவித்து, உனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆவியானவர் உண்டாக்கி, அந்த விசுவாசத்தின் மூலமாக நீ நன்மையை பெற்றாய். இதை நீ மறந்திருக்கலாம். இந்த மாலைவேளை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு துண்டு பிரதி, அல்லது போனால் ஒரு சுவிசேஷ செய்தி, அல்லது போனால் வானொலியில வந்த செய்தி, ஒரு பாடல், ஏதோ ஒன்று உன்னை தாக்கியது. அந்த தாக்கத்தின் நிமித்தமாக நீ தேவனிடத்திலே வந்தாய். தேவன் உன்னை வெறுமையாக அனுப்பாதபடிக்கு உன்னை நிறைவாக அந்த இடத்திலே ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நீ இன்றைக்கு மறந்து போனாய். ஆனால் தேவன் மறுபடியும் உனக்கு நினைவுபடுத்துகிறார். என்னமோ நாங்க ரட்சிக்கப்பட்ட ஆள் அனுப்புனாரு. ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், அல்லது போனால் இயேசுவை அறிந்த ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன்னு சொல்லலாம். ஆனால் உன் வாழ்க்கையிலே இடையிலே சத்துரு பல திட்டங்களை வைத்து உன்னை கவிழ்த்து போட வேண்டும் என நினைத்த போது தம்முடைய அன்பின் கயிறுகளினாலே கட்டி தம் மண்டையிலே இழுத்தவர் இயேசு. அதை மறந்துடாத, அதை மறந்துடாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப அங்கிருந்து சுவிசேஷத்தை அறிவித்தாரு. ஏதோ ஒரு நாம் எங்க இருந்தோம் வேதம் சொல்ல தெரியுமா? அந்தகாரத்திலே இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? அந்தகாரத்தின் இந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துல உன்னையும் என்னையும் இழுத்துக் கொண்டாரே. எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு சுவிசேஷம், ஏதோ ஒரு துண்டு பிரதி. இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா? இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்குமா? இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்குமா? என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்குமா என்று நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த போதல்லவா அது உன் கரத்திலே கிடைத்தது. கொஞ்சம் சிந்திங்க. இன்னைக்கு அதுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறான சிந்திங்க. என் தேவன் காட்டின் அன்புக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? இல்லை நான் தான் தெரிஞ்சுக்கணும். எதுவன் சத்தியமும் செய்தியும் வருகிறது, கீழ்ப்படுகிறதும் சிந்திக்கிறதும் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்ன செய்யறாரு? அங்கிருந்து நம்மளை ஒளியினிடத்துக்கு அழைத்தவர் நம்ம என்ன செய்கிறாருன்னா, அதுக்கு பிறகு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு இல்லையா? வியாதி நீங்கிச்சு. வந்து சொல்லுவாங்க, நான் இப்படி ஒரு பெரிய வியாதியில் இருந்தேன், ஆனால் தேவன் எத்தனையோ மருத்துவர் இடத்துல போனேன், ஆனால் ஒன்றுமே சரி வரல. கடைசியில் ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்கே ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ண போது சுகம் வந்துச்சு. சாட்சி கேட்டிருக்கிறீங்களா? தீராத கடன் பிரச்சனையில தற்கொலை பண்ண போன போது ஒருத்தர் வந்து தட்டி ஒரு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருடைய அன்பை சொன்னாரு, ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு சந்தோஷம். இப்படி சாட்சிகள் கேட்டிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சாட்சிகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. அப்படியா இருந்தா ஒரு மனிதனை அந்தகாரத்திலிருந்து விடுதலை பண்ணினவர் அவனை எப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்றா, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிக்கலாம். சங்கீத எபிரேயருடைய புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். நீர் நீதியை
விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். என்னத்தினால் அபிஷேகம் பண்ணினாரு? எங்க இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம், தேவைகள் மத்தியில் இருந்தோம், விடுதலையற்றவர்களாக இருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த அபிஷேகமானது நம்ம இன்றைக்கு எப்படி கொண்டு வந்திருக்குன்னா ஆனந்த தைலத்தினாலே. அதனால தான் தேவ சமூகத்தில் கூட நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய கண்ணீர் சிந்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை இப்படி தூக்கி எடுத்தீரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இந்த அபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினது மூலமாக ஒரு காரியம் நடக்கணும் தெரியுமா? நம்முடைய நுகங்களை கர்த்தர் நீக்கி போட்டார். நுகம் என்று சொல்லுகிறது இந்த மாட்டு கழுத்தில் வச்சிருப்பாங்களே, அது பாரம். அதை வச்சுக்கிட்டு அது நடக்க முடியாது, சுதந்திரமாக இருக்க முடியாது. ஆனால் அதை கர்த்தர் உடைத்து போட்டார். ஆனந்த தைலம் அதனால தான் வந்தது. என்ன வாசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். உன் கழுத்துல இருந்து அந்த நுகம் நீக்கப்பட்டது. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். என்னது நுகம்? அபிஷேகத்தின் நுகம். அப்ப அபிஷேகத்தினால என்ன செய்யுதுன்னா நுகம் முறிக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்றைக்கு ஆண்டு என்ன செய்கிறாருன்னா, இன்றைக்கு என்ன செய்கிறாருன்னா, இப்போ அபிஷேகம் பெற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரிடத்தில் கேட்கும்போது, அவன் எந்த இக்கட்டுகளில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார். கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வாசிங்க சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். என்னதான் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவங்கள என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் அந்த அந்தகாரத்தில் நின்று நம்மளை விடுதலையாக்கி ரட்சித்தவர். இன்னைக்கு பல பிரச்சனைகள் வருது, இன்னைக்கு பல போராட்டங்கள் வருது. அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இன்றைக்கும் அவர்களை ரட்சிக்கிறார். எப்ப ரட்சிக்கிறார்னா, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்களுடைய என்னது இல்ல ஜெபத்தை கேட்பார். எங்க? வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்பார். என்ன வசனம் சொன்னா? 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா? இதுல விண்ணப்பத்தின் போட்டிருக்கு. ஆனால் ஜெபத்தை கேட்டு, வேதத்தில் அப்படி இருக்கா? ஜெபத்தை கேட்டு அவர்கள் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறாரு. அப்படித்தானே? ஜெபத்தை கேட்கிறாரு. ஜெபத்தை கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பாத்தீங்கன்னாக்கும் 1 ராஜாக்களுடைய புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் 37 38 வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. என்னதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எலியா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறான், தைரியமா சொல்றான். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்ப வந்திருக்கிறான். அவனுக்குள்ள பெரிய போராட்டம் இருக்கு. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க. அவங்க காலையில இருந்து சத்தம் போட்டு அதுல வேற சும்மா இருக்க எல்லாமே வேணும் செய்யறான், நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் அங்க போயிருப்பாரு, தூங்குவாரா இருக்கும், அப்படி இப்படின்னு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவனுக்கு தெரியல. பேசிக்கிட்டேன் நம்ம அப்படிதான் அமைதியா இருந்திருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா அவனுக்கு தெரியும் அவன் ஆராதிக்கிறது யாருன்னு. அவருக்கு முன்பதாக நான் நிற்க தகுதி உள்ளவன், என்னை கர்த்தரை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படுத்த அவனுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறான்? பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவனும் சரீரத்தை கீறி ரத்தமெல்லாம் வடியும் போது எலியா என்ன சொன்னானா, இப்ப பலிபீடத்தை செட் பண்ணிடுங்க, அதுக்கு மேல பலியை வைங்க, பலியை வச்சுட்டு என்ன செய்யுங்க, நல்ல மண்ணெண்ணெய் ஊத்துங்கன்னு சொன்னானா. என்னது எல்லாரும் சொல்ல, பைத்தியகாரா, தண்ணியை ஊத்துனா எங்கடா எரியும்? தண்ணி இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர்.
இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிறவர். நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய தோற்றங்களுக்கும் நினைவுகளுக்கும் அப்பாற்பட்டவைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நல்லா தெரிஞ்சுங்க, இது நடக்காது, கிடைக்காது சொல்லுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. அது நல்லா கவனிச்சுங்க. இப்ப என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணணும் இல்லையா? பலிபீடத்துக்கு முன்னதாக இருந்து அக்னி வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை, அவரை இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரெண்டே வார்த்தை தான், கேட்டருளும் கேட்டருளும் ஆண்டவரே. ரெண்டு வார்த்தை தான். ஆனால் இன்னைக்கு சிலர்கிட்ட ஜெபம் பண்ண போனாலே இன்னைக்கு விட்டுருவாங்களா இல்லை நாளைக்கு விடுவாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி. ஒருத்தர் ஒரு என்கிட்ட சொன்னார், ஒரு நாள் தலையை கொடுத்தேன் பாருங்க, மசாஜ் பண்ணி விட்டுட்டார் அப்படின்னு. ரெண்டு வார்த்தையில் ஜெபம் பண்ணணும். நான் எனக்கு கை இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். அவர் என்னை கூப்பிட்டு போனார், வேலை நேரம் ஜெபம் பண்ணவான்னு சொன்னார். நான் நினச்சேன் இப்போ இவர் ஆவியில் நிறைஞ்சி என் தலையில் கையை வச்சு அதுக்கு பிறகு இவர் ஜெபம் பண்ணி எனக்கு அவன் குண்டிகம் பேப்பர் கொடுக்க போகிறானோன்ற ஒரு எண்ணம். ஏன்னா பகல் தானே, ஜெபம்னா தானே. அவர் ரெண்டே தான் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் இந்த வழி போ. கையை தூக்குனேன், வலிக்குதாங்க, வலிக்குதுன்னு. திருப்பியும் அதே தான் சொன்னார், வலிக்குதான்னு கேட்டேன். ஆமாம். திருப்பி அந்நிய பாஷை ஒன்று பேசி ஜெபிக்கல. மூணாவது முறை போ அப்படின்னா இப்போ தூக்குனாரு, போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ரெண்டே தான். பேதுரு நடந்து போகிறான். நடந்து போகும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜெபிக்கிறதுக்காக இல்லை, நிழல் படுகிறதுக்காக. என்னது? நிழல் படணும், அவ்வளோதான். அவன் போறான். ஒருத்தன் முடவனா உட்கார்ந்து இருக்கிறான். நான் உனக்காக இப்பொழுது தேவ ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக ஒரு அபிஷேகத்தினால் நிறைந்து உன்னை ஜெபம் பண்ணி உனக்குள்ளும் அந்த அபிஷேக வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எலும்பு. அவ்வளவுதானே சொன்னா. ஜெபிக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கிறது, எப்படி ஜெபிக்கணுன்ற வடிவம் இருக்கிறது. நான் ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போனேன். கிண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்க சொன்னாங்க. நான் அப்போ வெளியில் இருக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் யாரும் ஜெபம் பண்ணுங்கன்னா தான் பண்ணுவேன் கூடுதலாக வெளியில். ஏன் தெரியுமா? ஜெபம் அவங்க சொல்லாட்டி நான் பண்ணி. இப்போ கிட்டத்தில் ஒரு செத்த வீட்டுக்கு போனோன்னு கேட்டாங்க, ஏன் நீங்கள் ஒரு பாஸ்டர் ஜெபம்? அவங்க சொல்லாத பிறகு நான் ஏன் பண்ணணும்? எந்த பிரயோஜனம் இல்லை, நான் பண்ண மாட்டேன். சில நேரம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 வார்த்தையில் பண்ணாலும் சிலருக்கு திருப்தி வராது. பாஸ்டர் நம்ம மேலே இருக்க கோவத்தில் 2 வார்த்தையில் ஜெபம் பண்ணிட்டாரு, கொஞ்ச நேரம் அதுக்காக ஜெபம் பண்ணால் தானே சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்காக நான் ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணும்போது, நான் ஜெபம் பண்ணும்போது நாம் யோசிப்பேன், என்னது, ஒருத்தனுக்கு அதுக்கு இடையில சுவிசேஷத்தையும் ஜெபமாக சொல்லிடலாம், இவங்களையும் ஆறுதல் படுத்தி ஒரு பலப்படுத்த, இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபம் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ யாருக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்ற தெளிவே இல்லாமல் போச்சு. நான் பரலோகத்தில் இருக்க பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே இந்த உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் யாருக்கு ஜெபிக்கிறது? விசுவாசிகள் இதில் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். ஒருவர் ஜெபிக்கும் பொழுது கேட்டால் தான் ஆமென் சொல்ல முடியும் என்று பவுல் சொல்லுகிறான். ஜெபிக்கிற நேரத்தில் மற்றவங்க கேட்கணும், என்னத்தை ஜெபிக்கிறாங்க, எதுக்காக ஜெபிக்கிறாங்க, அதை கேட்டுட்டு அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்லணும். அப்ப சரி, இப்ப பவுல் இருக்கிறான், இப்ப இந்த பேதுரு இருக்கிறான். பேதுரு போயிட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டானே, என்ன செய்தான் தெரியுமா? இவன் அந்த இடத்துல அபிஷேகத்துல நிறையல, அவன் எங்க நிறையணுமோ அங்க நிறைஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு வீட்டுக்கு போனா தேவனுடைய சமூகத்துல அறையை பூட்டி கொண்டு நீ அபிஷேகத்துல நிறைஞ்ச உடனே வெளியில வந்தா நீ 2 வார்த்தை சொன்னா போதும், கர்த்தர் பதில் கொடுப்பார். பேதுரு போனா என்ன நடக்குது? சரியான பசி, வந்த களைப்பு வேற இருக்குது. நீங்க சாப்பாடு போடுங்க, நாங்க சாப்பிடுவோம்னு சொல்லல, நில்லுங்க, நான் மேல் வீட்டுக்கு போறேன், இப்ப ஜெப நேரமா இருக்கிறது, நான் ஜெபித்து விட்டு வந்து சாப்பிடுகிறேன். அப்படிதானே?
நாம என்ன சொல்லுவோம், சாப்பாடை போடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு கழுத்து வரைக்கும் வந்த ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை கனப்படுத்த வேண்டிய இடத்துல கனப்படுத்தினால் தேவன் உன்னை கனப்படுத்துவார். தேவனை நீ அலட்சியப்படுத்தினால் தேவன் உன்னையும் அலட்சியப்படுத்துவார், என்னையும் அலட்சியப்படுத்துகிற எவனாயிருந்தாலும் தேவன் அலட்சியப்படுத்துவார். தெளிவாருங்க. தேவ சமூகத்துல நீங்க போய் அபிஷேகத்தினால நிறைஞ்சு, அபிஷேகத்தினால வல்லமையினால் நிறைஞ்சிட்டு வெளியில வந்து ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால கடவுது, கர்த்தர் செய்வார். பாஸ்டர் எல்வின் போறாரு, அந்த மனுஷன் போகும்போது சிங்கப்பூர்ல ஒரு அம்மா ஓடி வர்றாங்க, கழுத்துல கட்டிய பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஒன்னும் சொல்ல, தடவி விட்டு போயிட்டார். சுகம். ஏன் தெரியுமா? அவர் அதுக்கு பிறகு ரூம்ல போய் ஜெபம் பண்ணிருப்பாரு, ஆண்டவரே அந்த சகோதரிக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க. இன்னைக்கு விசுவாசிகளாகி நீங்க கூட எங்க கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்க சொல்றோம், இந்த தேவைக்காக அவர்கள் சொன்னார்கள், அந்த தேவையை நீர் சந்தியும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் இப்படி பழகணும், தேவ ஜனங்கள் இப்படி பழகணும். எப்ப பார்த்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அபிஷேகன்றது அதுதான். எலியா வந்து சொன்னா, கேட்டர்லும் கேட்டர்லும் என்ற போது அக்கினினாலே பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருக்கலாம், எந்த போராட்டமா இருக்கலாம், எந்த தேவையா இருக்கலாம், எந்த கவலையா இருக்கலாம், எந்த வியாதியா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உனக்கு பதில் கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். ஜெபம் பண்ணினான். அப்படிதானே இருக்கு. ஜெபம் பண்ணினா கர்த்தர் கேட்பாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கர்த்தர் சொல்றாரு என்ன தெரியுமா? நீங்க வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. என்னது ஆண்டவர் சொல்றாரு? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் கேட்காதவரை போல் இருப்பேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? மறு உத்தரவு கொடுப்பேன். பேசுகிற தெய்வம் உன்னுடைய தெய்வம், பார்க்கிற தெய்வம் உன்னுடைய தெய்வம், கேட்கிற தெய்வம் உன்னுடைய தெய்வம், ரட்சிக்கிற தெய்வம், கரங்களை நீட்டி ரட்சிக்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தா இன்னைக்கு மாலை கூடி இருக்க கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்ற, நீ கூப்பிடுவ, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன், கேட்டு நிபச்சொல். உன்னை ஏற்பட்ட ஜனங்கள் உன்னை பற்றியே அநேக காரியங்களை பேசலாம். அதே வேளையில் என்ன தெரியுமா? நான் உனக்கு மறு உத்தரவு இதோ இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியை உன்னை விட்டு அகற்றுவார். விரல் நீட்டுதல், உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக விரல் நீட்டுகிற அத்தனை விரலையும் தேவன் பார்ப்பார். நிபச்சொல்லை அகற்றி போடுவார். அது ஓ நடுவிலே இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா நீ என்ன செய்யணும்? நீ யாரை பார்த்து கூப்பிட? பரலோகத்தில் இருக்கவரை பார்த்து கூப்பிடு, அவரோட பேசு. அவர் நீ பேச வேண்டும் என்கிறதுக்காகவே காத்து நிற்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளை எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, நான் சில நேரம் யோசிப்பேன், என்னத்துக்கு ஜனங்கள் அங்கங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தேவனிடத்துல சொன்னா கேட்கிறாரு, பதில் தர்றாரு இல்லையா? நாம் அவர்கிட்ட சொல்றது இல்லை, நாம் அவர்கிட்ட பேசுறது இல்லை. அவர் துக்கத்தில் இருக்காரு. நான் படைத்த, நான் என்னுடைய சாயலாக படைத்த என் மனிதன் என்னோடு பேசாதபடிக்கு இருக்கிறாரு, அவர் கவலைப்படுறாரு. அறைக்குள்ள போட்டுட்டு போய் ஜெபம் பண்ணி பாருங்க. நுகத்தடியை உங்களை விட்டு அகற்றுவார். விரல் நீட்டுதலை யார் நீட்டினாலும் பரவாயில்ல, நானே நீட்டி இருந்தாலும் கூட கர்த்தர் அதை பார்ப்பாரு. அப்படித்தானே வேதம் சொல்லுது? உன்னை விட்டு அகற்றுவார். 8ஆம் வசனம், அப்பொழுது விடிய காலத்து வெளிப்பை போல உன் சுக வாழ்வு துளிர்க்கும். உன் வாழ்வை துளிர்க்க பண்ணுவார் ஆண்டவரே. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? நீதி உனக்கு முன்னாக போகும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பா இருப்பாரு.
உன்னை காக்கிறவராக இருப்பார், உன் பிள்ளையை பாதுகாக்கிறவராக இருப்பார், உன் வாகனத்தை பாதுகாக்கிறவராக இருப்பார், உன் வீட்டை பாதுகாக்கிறவராக இருப்பார், உன் வேலையை பாதுகாக்கிறவராக இருப்பார். நீதி உனக்கு முன்னதாக போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பாதுகாத்து கொண்டே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற ஒரு மகனை மகளை தேவன் இவ்விதமாக பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அது மட்டுமல்லாமல் அவர்களை நிமிர்ந்து நடக்க செய்வார். விரல் நீட்டுதல், அதேவேளை என்ன நுகத்தடி, நிபச்சொல், இவைகளெல்லாம் போன உடனே நீங்கள் என்ன கூனியாக போவீங்க? நேற்று அப்படின்னு சொன்னார், இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னு கூனியாக போவீங்க? எப்படி போவீங்க? ராஜனோட நிமிர்ந்து போவீங்க. வாசிங்க லேவி ராமத்தின் புத்தகம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்னதா நிமிர்ந்து நடக்க பண்ண? நுகத்தடி அகற்றினதா அந்த பாரமெல்லாம் எடுத்து போட்டோன்னே ராஜ நட, கம்பீரமான நட, உற்சாகமா பலத்தோடு கூட. என்னத்துக்கு அப்படின்னா, காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை கர்த்தர் கொடுப்பார். எதை கொடுப்பாரு? காண்டாமிருகம். காண்டாமிருகம் முட்டி மோதி தள்ளிரும். அப்படிப்பட்ட பலத்தை யாரு கொடுக்காருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனம், நீங்கள் வாசித்து பாருங்க சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எதனால? புதுசு, அந்த பழைய எண்ணெயில். இன்னைக்கு புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறார். சாலமோனை 2வது முறை தெரியுமா? சாலமோனை முதல்ல அபிஷேகம் பண்ண, 2வது முறை அபிஷேகம் பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவர் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு புதிய எண்ணெயினால் ஒரு அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப என்னது? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உன் பலம் பெருகும். காண்டாமிருகத்தின் கொம்பை போல பலம் பெருகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அண்ணால் நிபச்சொல் தாங்க முடியாம இருந்தா, அப்படித்தானே? சக்கலத்தை பார்த்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனால் ஒரு அபிஷேகம் அவளுக்குள்ளே வந்துச்சு. இப்போ தேவாலயத்தில் போய் அழுது இருக்கும்போது ஒரு அபிஷேகம் வந்துச்சு. எப்படி தெரியுமா? சந்தோஷமாக போ, ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவளை போல நீ போ அப்படின்னு ஒன்று அவள் இப்போ சொல்கிறா, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என்னுடைய சத்துருக்களுக்கு மத்தியில் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. என்னை அவமானப்படுத்தி, என்னை நிந்தனைப்படுத்தி, என்னை வேதனைப்படுத்தி, அபச்சொல்லினாலும் நிபச்சொல்லினாலும் விரல் நீட்டுதலினாலும் என்னை துக்கப்படுத்தின மத்தியிலே தேவன் என் கொம்பை உயர்த்தினார். தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்றேன், தேவன் உன் கொம்பை உயர்த்துகிறார். உன் கொம்பை உயர்த்துகிறார். நான் நீ ஆராதிக்கிறது சாதாரண ஒரு ஆள் அல்ல என்பதை புரிந்து கொள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, என்னாமத்தின் புத்தகத்தில் காண்டாமிருகத்தின் ஒத்த வேலை பார்ப்போம் வேகமாக. 23:22 22 வரைக்கும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். போன கிழமை நான் சொன்னேன், சிங்கம் என்ன தெரியாது செய்யும், இல்லாட்டி உபாச கூட்டத்தில் சொன்னேன்னு தெரியல. சிங்கம் பிடிச்சது எத்தனை மேப்பர்கள் சத்தம் போட்டாலும் என்ன செய்யாது, அது நீ சத்தம் போட்டுக்கிட்டு கடை அப்படின்ட்டு அது பிடிச்சது தின்ன வரைக்கும் விடாது. உபாச கூட்டத்தில் சொன்னேன். அப்ப இங்க என்னது? காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருக்கிறார் என்றால் முட்டி மோதும். நிமிர்ந்து நிற்கிற பாலசிங்கம் போல அப்படி இருக்குமா? தேவ ஜனமே, இந்த வருஷத்தில் தேவனுடைய அபிஷேகமானது உன்னை பலப்படுத்தும் பொழுது இந்த சமுதாயத்தில் உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் மத்தியிலே நீ நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்கிறார்.
சிங்கம் போல நிற்பாய், பாலசிங்கம் போல இறையை கவ்வி பிடித்து அந்த இரத்தத்தை குடிக்கும் வரைக்கும் அந்த சிங்கம் எப்படி இருக்கிறதோ அதுபோல ஜெபத்தில் அந்த நீ வெற்றி பெறும் வரைக்கும் தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ வெற்றி பெற்றதுக்கு பிறகு நீ நிமிர்ந்து நிற்பாய் என்று சொல்லுகிறேன். அப்படியா இருந்தா இந்த பலனை யாருக்கு கொடுப்பார் என்பதை குறித்து கொஞ்சம் நான் பார்ப்போமானால் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் சொல்றேன், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப்படுவார். அப்படித்தானே? தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப ராஜாவுக்கு பலன் கொடுக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்னையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான்னா அவன் ராஜ கிரீடம் வைப்பான். அப்படித்தானே? ஒரு பட்டயம் இருக்கும், பாதுகாப்பெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்கிட்ட ஒன்று இருக்கணும். என்ன தெரியுமா? ராஜா கிட்ட என்ன இருக்கணும்? வாசிங்க 2 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கைகொட்டினார்கள். என்னதான் ராஜா கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா? கிரீடத்தை வைப்பார்கள், அது நல்லது. என்ன இருக்கணும் ராஜா கிட்ட? சாட்சியின் ஆகமம் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களே, ஆசாரியர்களே, தேவனுடைய வார்த்தை கையில் இருக்கணும். ஏன் தேவனுடைய வார்த்தை கையில் இருக்கணும்? அப்பதான் நம்ம சரியான பாதையில் நடத்தும். வாசிக்கலாம் உபாமத்தின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 15லிருந்து 20 வரைக்கும் எல்லாரும் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைக்க கடவா. உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவா. முதலாவது என்னது? தேவன் ஏற்படுத்தணும். அவன் யாராக இருக்க வேண்டும் என்றால் உன் சகோதரனில் ஒருவனாக இருக்கணும். அவனைத்தான் ராஜாவாக வைக்கணும். அடுத்து, சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது. எகிப்து அடிமைத்தனத்தின் வீட்டுக்கு போயிடக்கூடாது. இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று பார்க்கவே கூடாது சொல்லி இருக்கிறாரே. பழைய வீட்டை பார்க்கவே கூடாது, பழைய காரியங்களை மறக்க கூடாது. ஆனால் பழைய காரியங்களை திரும்பி பார்க்க அங்க போகிறதுக்கு எத்தனைக்க கூடாது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டுமே கொள்ளாமலும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் பாருங்க, கர்த்தர் புழுதியிலிருந்து கொண்டாந்து சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்போது மனமேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. மனமேட்டிமை அடைஞ்சிடும். பிறகு நான் அதை சொல்றேன். கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். கற்பனை விட்டுறக்கூடாது, கற்பனையில உறுதியா இருக்கும். அதனால தான் சாட்சியின் ஆகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து, முதலாவது நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவர். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழுவார்கள். அதுல என்ன போட்டிருக்கு? ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் சுகமாக நித்திரை பண்ணி சமாதானமான ஒரு கனவை காண அவன் தலைமாட்டிலே அதை வைப்பானாக. காய்ச்சல் வந்தா பிள்ளைகளுக்கு என்ன தேடுறாங்கன்னா பைபிளை தேடுறாங்க, கொண்டு போய் தலையில் வைக்க. எங்க போய் சொல்றது? பைபிள் வச்சா சோமாயிருமா?
வீடு கட்டுறது கொண்டு போய் அத்திபாரத்துக்கு இங்கே நடந்தது. இதெல்லாம் பாஸ்டரு, அதெல்லாம் விசுவாசி, அதெல்லாம் கேட்டுச்சு, அதெல்லாம் செஞ்சிச்சு. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அஸ்திபாரத்தின் மேல் கட்டினால், எந்த அஸ்திபாரம்? பைபிளை கொண்டு போய் வச்சு எங்க போய் சொல்றது? எந்த நரகத்தில் போய் பார்க்கிறது இவர்களை? நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இன்னும் அங்க கண் திறக்கப்படாதவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவேன். அதெல்லாம் பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னாரு, நான் பரலோகத்தில் அந்த ஆள் கூட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அது அதை விட பெரிய ஜோக்கு. யார்கிட்ட? யாருமே அங்கே இல்லை, அவர் அங்கே தனியா இருந்தார், நான் இங்கே இருந்து பேச. அடப்பாவி, நீங்க கண் விழிங்க, இதெல்லாம் சரியான பாருங்க. கண் விழிங்க. நானே கொண்டு வந்தாலும் கூட நீங்க விழித்து பாருங்க. ஹல்லேலூயா. இல்ல கை கோக்குறீங்க, துர்க்கிரிகைக்கு பங்குள்ளவர்களாக மாறுறீங்க. ஜாக்கிரதையா இருங்க. அவன் என்ன செய்யணுமா? லேவியராய் ஆசாரியரிடத்துல நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை தன்னிடத்தில் என்ன செய்யணும்? வாங்கி. ஒவ்வொருத்தரும் கையில் பைபிள் வச்சிருக்கணும். இப்போ புது சிஸ்டம் எல்லா இடத்துலையும் என்னென்னா அப்படி ஹேண்ட்ஃபோனில் பார்க்குறது இருக்கு. அதுவும் பைபிள் தான். சிலர் எப்படின்னா வாசிக்கிட்டே எட்டி பார்க்கறது. கொஞ்சம் காட்டுங்களே, சகோதரத்தன்மையை கொண்டு வாங்களே. பட்டயம் நமக்கு கையில் இருக்கணும். வாசிக்க 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 தேவனுடைய பாதை நமக்கு தெரியப்படுத்துவார். அந்த பாதையில் நடத்துவார். நீங்கள் பாருங்க, ஆசாரியர்கள் அந்த நாட்களில் ராஜாக்களை நடத்தும் போது அவர்கள் புத்திமான்களை நடந்தார்கள், பலப்பட்டார்கள் என்று வேதத்தில் இருக்குது. இங்கே போ, அங்கே போ, அப்படிதான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ தன் சகோதரர்கள் ஒருவனை நியமிக்கணும் அப்படின்னு தானே பார்த்தீங்க. ராஜாவாக யார் வரணும்? நானும் நீங்களும் சகோதரனாக எப்படி மாறினோம் என்றால் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். என்னது? யார் நமக்கு அவரு? மூத்த சிறுஜோமன். நான் அனாதை ஆண்டவரே, நான் அனாதை. நம்ம யாரும் அனாதை இல்லை, நமக்கு அண்ணன் இருக்கிறாரு. நமக்கு யார் இருக்கா? ஒரு அண்ணன் இருக்கிறாரு. கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரன் என்று போடப்பட்டிருக்கு. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு மாற்றி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பானது. அப்போ அவர் என்னது? நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்னென்னா, நம்மை அந்தகாரத்திலிருந்து எடுத்து நம்மை தம்முடைய சகோதரனாக மாற்ற. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ இயேசுவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா இருந்தால் இந்த அபிஷேகத்தை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். என்னதான்? இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதுக்காக அபிஷேகம் பண்ண? வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அவருக்குள்ள என்னது? எல்லா வல்லமே இருந்தது இல்லையா? அருமையான அப்போ அவர் மூத்த சகோதரனாக இருந்தால் அவரை தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது. இது நான் சொல்லலை, வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அவரோட கூட எல்லாம் தந்தா அவருக்குள்ள அபிஷேகத்தை கத்த நமக்கு தந்துருக்கா. மோசைகிட்ட சொன்னார், உனக்குள்ள அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய், இவங்களுக்கு
அப்போ நமக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான அபிஷேகம் தானே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பானது. அப்போ இந்த வேத வசனத்தை நாம் ஆகமத்தை எடுத்து வாசித்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இல்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமாக நேரமாகிறது, டக் டக்குன்னு போவோம். 17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. என்னது அங்க நீங்க தெளிவா பாத்துங்க. நீர் அநேகருடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தார். அப்படியே போட்டிருக்கு. உம்முடைய பார்வைக்கு, நீ ஓம் பார்வைக்கே சரியில்லைன்னு இல்லையாப்பா இருந்த, அப்படித்தானே? அவன் பார்க்கும்போது நான் என்ன அப்படின்னுட்டு இருந்தான். தேவ பிள்ளை, இன்னைக்கு நீ உயர்வான சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்திருந்தாலும் உன்னுடைய நிலைமை என்னுடைய நிலைமை இப்படித்தான் இருந்தது என்பதை மறந்துடாத. என்னால் முடியாது, என்னால் இயலாது, என்னால் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் உன்னையும் என்னையும் தேவன் சிங்காசனத்தில் கொண்டு வந்து அமர்த்தினார். இந்த உயர்வை கர்த்தர் அப்படிதான் கொடுத்தார். நீர் உம்முடைய பார்வைக்கே ஆகாதவன் என்று இயலாதுன்னு இருக்கும் போதல்லவா கர்த்தர் உம்மை அபிஷேகம் பண்ணினார். ஆனா இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலையே, அப்படித்தானே? அந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து கட்டுக்களை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாய். நான் அப்படி செஞ்சவன் நீ என்ன சொல்ற? நான் இனிமே அடிமை எங்க? எகிப்தின் அடிமை, அப்படித்தானே? பழைய இதுல அடிமைப்பட ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பழையபடி போயிட்டியே அப்படின்றாரு. நீ என்கிட்ட சொன்ன இனிமே நான் வந்து அடிமை ஆக மாட்டேன் அப்படின்னு. அப்ப அடிமை ஆக மாட்டேன்னு சொன்ன நான் நுகத்தடியை உடைச்சிட்டேன். இனிமேல் மறுபடியும் அந்த பாரமான நுகம் என் மேல் சுமரக்கூடாது என்பதை நாம் தீர்மானமாக எடுத்தோம் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாண்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் என்னது? ஏன் நுகம்னு ஒன்று இருக்குது. ஓ நுகத்தை இங்கே இறக்கி உடைச்சிட்டேன். இப்போ ஏன் நுகத்தை நீ வை. அந்த நுகம் என்ன தெரியுமா? கிறிஸ்து தான் தேவன் என்றும் கிறிஸ்து தான் விடுவிக்கிறவர் என்று சொல்லி நீ எல்லா இடத்துலையும் போய் சாட்சியம். அவர்கள் எருசலேமில் இருந்து அதுக்கு பிறகு எங்க நான் யூதா சமாரியா எங்கும் போய் என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி பறைசாற்றணும், ஆண்டவரை சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அந்த அபிஷேகமானது மற்றவர்களுக்குள்ளே போகும்பொழுதே சபை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு எந்த நாள் உட்கார்ந்து ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வருவீராக, ஆத்துமாக்களை நிரப்பீராக, மந்தைகளை போல் மனுஷரை பெருகச்சு. எங்க பெருக வைக்கிறது? நான் கேட்கிறேன், 2 ஆத்துமாவுக்கு நான் சத்தியம் சொல்லி ஞான ஸ்நானத்துக்குள்ள வழி நடத்தினா உங்களை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாம் தேவ சமூகத்தில் போய் தேவனுக்கு முன்பதாக நிற்க போகிறோம். எலியா சொன்னா நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம், அப்ப சாட்சி கொடுத்தா நாம சொல்லலுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டோம், தேவனுக்கு முன்பதாக போய் நிற்க போறோம். யாருக்கு சொல்லு? 2 பேர். ஒரு ஆளுக்கு நான் ஒரு ஆளுக்கு சாட்சி சொல்லி தேவநாமத்தை சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவன் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறான், அவன் அபிஷேகம் பெற்றிருக்கிறான், அவன் பரலோகத்தில் இருப்பான். அனித்தியமான உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதிங்க. நீங்க நான் நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன், நான் போன அவன் என்ன வரவேற்பான்னு எத்தனை பேருக்கு சொல்லலாம்? அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்கு முன்பு தான் நிற்க போறவங்க நாங்க. யாரையும் குறை சொல்லலை, இது செய்திக்காக சொல்லிக்கொண்டு போகிற காரியங்கள். அருமையான கர்த்தர். அதான் லூக்கா எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்க தரித்திரது சுவிசேஷ பிரசங்கிக்கும்படிக்கு அபிஷேகம், இருதய நறுங்குண்டலை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடரை பார்வை பிரசித்தி பண்ண என்ன செஞ்சாரு? என்ன அதுக்காக தான் அபிஷேகம் பண்ணாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னேன், அந்த 2 ஒலிவ மரங்களும் 2 அபிஷேகம் பெற்றவர். நீங்க சகரியா 4:14 வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 2 பேரும் என்னது? அபிஷேகம் பெற்றவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்காங்க. இவர்களை குறித்து மட்டும் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டு போறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற ஒலிவ மரங்கள் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே.
3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2 சாட்சிகளும் இவர்கள் என்ன செய்வாங்க, 1104 தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவர்களை கொலை செய்வார்கள். யார் என்றால் எலியா ஏனோக்குன்றாங்க, மோசே எலியான்றாங்க. யாரா இருந்தாலும் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஒலிவ மரங்கள் 2ம் நீங்க பாருங்க, அவங்க அப்படியே சாட்சி சொல்லி முடிஞ்சு அவர்கள் கொலை செய்யப்பட்ட போதுதான் தேவன் தமக்கு முன்பதாக நிற்கத்தக்கதாக அவர்களை எழும்பி வா என்று சொல்ற. வாசித்து பாருங்க, 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு வேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். கடைசி காலம் கேட்கும் போது ஏறி போறவங்க யாரு தெரியுமா? தேவனுக்கு சாட்சியாக ஜீவித்து தங்கள் ஜீவனையும் பாராதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சபைக்காக, அதாவது சபைனா இந்த சபை இல்லை, எந்த சபையா இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய சபை இருக்கிறது, அதை கூட்டி சேர்க்க ஆண்டவர் வரப்போறார். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அந்த செவிகளிலே கேட்க வேண்டுமானால், இந்த செவியிலே கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்றைக்கு ஆயத்தப்பட்டு அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவாய் என்றால் அந்த நேரம் உன் காதுல விழும், நீ எழும்பி வருவ, நானும் போடுவேன். இன்னைக்கு நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம். சபையெல்லாம் சபை மாதிரியா நடக்குது? சபைக்குள்ள இவ்வளவு சண்டை நடக்குது, சபைக்குள்ள அது நடக்குது, எது நடந்தாதான் என்ன? தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்கு உனக்கும் எனக்கு என்ன? பாவத்தில் அழிந்து போகிற ஒரு மனுஷன், அதான் வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் நீ நன்மை செய்யாவிட்டால் அது உனக்கு பாவமா, யாக்கோபு சொல்றான். அப்படிதானே? நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. மாறி காலத்தில் ஏற்படாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கன்னாரு. இன்னொரு காரியம் சொன்னார், தம்முடைய சீசர்கள் நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. இன்னைக்கு போங்க, சுவிசேஷர்கள் எத்தனையோ பேர் போறான், எத்தனையோ இடங்கள்ல பல வேதனைகளை படுறாங்க. எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, அவங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. யார் மேலே கோவத்தில் பேசுறேன்னு நினைக்காங்க. எத்தனை பேர் இன்றைக்கு மற்றவங்க போயிட்டு சாட்சி சொல்றாங்களே, அவங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்கள பலப்படுத்துங்க, ஆண்டவரே அவங்கள தைரியப்படுத்துங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் வேலை செய்ய முடியாமல. சைனாவில் ஒருத்தன் பெரிய செல்வந்தன், அவன் கடையெல்லாம் வச்சுருந்தான். திடீர்னு ஒரு நாள் என்னன்னா, அவன் வியாதிப்பட கசம். டாக்டர் சொன்னோடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு, மரண பயம் வந்துருச்சு. மரண பயம் வந்த உடனே அவன் என்ன செய்யறது, ஐயோ என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, செத்த என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்வியில் தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ண. அந்த சகோதரி வந்தாங்க. வந்த உடனே சொன்னான், எனக்கு சாக மாதிரி வர்றது, பயமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு. ஆனால் அந்த சகோதரி ஏற்கனவே அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சொன்னால் இது அந்த புத்தகம் எடுத்துகிட்டு வரணும்னு மறந்துட்டேன். ஆனால் புத்தகத்தில் இருக்குது, யாராக்கும் வேணும் நான் பார்க்குறேன். என்னது சொன்னான். இவன் என்ன யோசித்தா, நான் இப்போ சொன்னால் ஏற்கனவே என்னை ஏசி விரட்டினா, இப்போ சொன்னால் நிச்சயமாக அதுதான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனாலும் என் கடமையை செய்வேன்னு சொல்லிட்டு, உனக்கு வியாதி சுகமாகுதோ எனக்கு தெரியாது, ஆனால் நீ செத்தா உன் ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணுமா இருந்தா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் வா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. தொடர்ந்து அவன் ஜெபம் பண்ணி அவன் விடுதலை பெற்றான். விடுதலை பெற்ற உடனே தன் மனைவி பிள்ளைகளுக்கு செய்தி அனுப்பினான். தெரியுமா, அவங்கள அடித்து வீட்டை விட்டே விரட்டிட்டான். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இப்போ மனுஷனாக மாறிட்டேன், நீங்கள் மறுபடியும் வாங்க என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் வந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மற்றவர்களுக்குள்ளே கடத்தி கொண்டு போகிறான். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா?